உங்களுமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு 2024க்கான குரூப் 4 மேத்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் 6th வீக் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சண்டே அன்னைக்கு டெஸ்ட் வைங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால தான் வந்து ஃப்ரைடேலேருந்து போஸ்ட்போன் பண்ணி சாட்டர்டே ஈவினிங். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே எழுதணும் இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. அவங்க வந்து அன்னைக்கு எழுதுறது சிரமமாக இருக்கும். அதனால் எல்லாருமே ஜாப் போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் எல்லாருமே எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock கொஸ்டின் தரோம். சண்டே ஈவினிங் 6 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம 6th வீக் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வந்து பிடிஎஃபாக நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். உங்களுக்கு வந்து மேக்ஸுக்கு மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 4 டாப்பிக்கான கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ 4 டாப்பிக்கான டெஸ்ட் வச்சுருக்கோம். அது போக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஓகேங்களா? அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த டெஸ்ட் எல்லாமே மறுபடியும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதை நீங்கள் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் இதிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து அந்த 5 டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். ஸோ 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீயும் மார்க் என்ட்ரி லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்துடும். நீங்கள் அதுக்குள்ளே டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் உங்களோட ஆன்சர் கீயை பார்த்துட்டு எத்தனை கொஸ்டின் கரெக்டோ அதுக்கான மார்க்கை நாங்கள் வந்து மார்க் என்ட்ரி லிங்க் கொடுப்போம். அதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க் என்ட்ரி லிங்க்கில் மார்க் அப்டேட் பண்ணுறதுக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்னிங் 8 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே அப்டேட் பண்ண பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. இது வரைக்கும் எழுதினவங்களை விட இன்னுமே அதிகமாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைம்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கான பயிற்சி களம் தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ண போகிற ஒவ்வொரு தப்பையுமே கரெக்ட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் தான் தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியாது. இதை வந்து நீங்கள் விட்டுட்டு எக்ஸாம் டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாமுங்கிறது ஒரு போர்க்களம் தான். அதில் வந்து நீங்கள் ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வேர்வை சிந்தி உழைச்சி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பயிற்சி களத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுமே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. அது போக டைமிங்கையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் எழுதுகிற டைமிங் எவ்வளோ, ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன டைம், முடிக்கும் போது என்ன டைம், நம்ம எந்த டைமிங்கில் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அதாவது வந்து 1 hourக்குள்ளே முடிக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 1 hourக்குள்ளே முடிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் போனாலும் பரவாயில்ல, ஆனால் போக போக கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணுறோம். ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம். 2வது கொஸ்டின் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த 2வது கொஸ்டின்லேயே உட்காந்துட்டு இருக்காம அடுத்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். சீக்கிரமாக வந்து தெரிஞ்சது எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு தெரியாதது குழம்புற மாதிரி இருக்கிறது எல்லாமே கடைசியாக அட்டன் பண்ணுங்கள். இது வந்து இப்போ இருந்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போனாதான் எக்ஸாம் டைம்லையும் இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு தொடரும். ஓகேங்களா? ஸோ தெரியாததில் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா டைம் போகிறதே நமக்கு தெரியாது. அதை எப்படி முடிக்கிறது அப்படின்னே தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போமே தவிர அடுத்த கொஸ்டின் எப்போ முடிக்கிறது, டைமிங் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது நம்ம மறந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்தே அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதுகிறோம். எந்த கொஸ்டின் தெரியலையோ அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் தெரிஞ்சது எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். தெரியாதது எல்லாமே கடைசியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட்டும் அது போக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம வந்து மண்டே அன்னைக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.